ஜூன் 12, 2025 இந்தியாவுக்கு மிகவும் துக்கமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், இந்தியாவோட ஏர் இந்தியா விமானம் ஒன்று விபத்துக்குள்ளா இருக்கு. குஜராத் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட அந்த விமானம் கிளம்பிய கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கட்டடத்தில் மேலே விழுந்து தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. அதில் பயணித்த 242 பயணிகளில் 241 பேர் உடல் கருகி இருந்திருக்காங்க. அதிர்ஷ்டவசமாக ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சிருக்காரு. இதே மாதிரி இந்தியாவில் நடந்த மிக பயங்கரமான விமான விபத்துக்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதா 1978 ஜனவரி 1 அன்னைக்கு ஏர் இந்தியா ஃப்ளைட் நம்பர் 855 பார்த்தீங்கன்னா மும்பை விமான நிலையத்திலிருந்து துபாய் செல்றதுக்காக புறப்பட்டது. மும்பையிலிருந்து புறப்பட்ட 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்ஜின் கோளாறு காரணமாக அரபிக்கடலில் விழுந்து நொறுங்கிடுது. இதனால் அதில் பயணித்த மொத்தம் 213 பயணிகளும் தண்ணியில் மூழ்கி இறந்துடுறாங்க. இந்த விமானம் போயிங் 747 வகை சார்ந்தது. 1971 தான் இந்த விமானத்தை ஏர் இந்தியா வாங்கியிருந்துச்சு. இந்த விமானம் எம்பரர் அசோகா அப்படிங்கிற பேரில் ஃப்ளை ஆகிட்டு இருந்துச்சு. இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நியூ இயரில் நடந்தனால நியூ இயர் டே ட்ராஜடி அப்படின்னு கருதப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1985 ஜூன் 23 அன்னைக்கு ஏர் இந்தியாவோட ஃப்ளைட் 182 அயர்லாந்துலேருந்து கிளம்பி இந்தியாவோட மும்பை விமான நிலையத்துக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதில் பயணம் செஞ்ச ஒரு பயங்கரவாதி கிட்ட இந்த குண்டு வெடிச்சதால அது வானிலே வெடித்து சிதறி அட்லாண்டிக் ஓஷன் மேலே விழுது. இதனால அதில் பயணம் செஞ்ச மொத்தம் 329 பயணிகளும் இறந்துடுறாங்க. இந்த தாக்குதல் தான் பயங்கரவாதிகளோட தாக்குதலில் மிக கொடியது அப்படின்னு கருதப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1988 அக்டோபர் 9 அன்னைக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் 113 அப்படிங்கிற விமானம் பாம்பேலிருந்து அகமதாபாத்துக்கு வந்துட்டு இருந்துச்சு. இந்த விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வானம் ரொம்ப மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருக்கு. இருந்தாலும் விமானிகள் விமானத்தை தரையிறக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களால விமான ஓடுகளத்தை சரியாக கணிக்க முடியலையா. இதனால திரும்பவும் விமானத்தை மேலெழுப்ப ட்ரை பண்ணும்போது இந்த விமானம் மரங்களிலும் மின் கம்பங்களிலும் மோதி ஒரு வயல்வெளியில் விழுந்து நொறுங்கி பற்றி எரிஞ்சிருக்கு. இதனால அதில் பயணம் செஞ்ச 135 பேர்ல 131 பேர் கொல்லப்பட்டாங்க. இந்த விமான விபத்து பார்த்தீங்கன்னா விமானிகளின் அஜாக்கிரதையால் நடந்தது அப்படின்னு கருதப்படுது. அடுத்த பார்த்தீங்கன்னா 1990 பிப்ரவரி 14 அன்னைக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் 605 அப்படிங்கிற விமானம் மும்பை விமான நிலையத்திலிருந்து கிளம்பி பெங்களூருக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் பெங்களூர்ல தரையிருக்கும் போது ரன்வேல இறங்காம பக்கத்தில் இருந்த கோல்ஃப் மைதானத்தில் இறங்கி 2 உடைஞ்சு தீப்பெட்டி எரிஞ்சு பெரும் விபத்துக்குள்ளாய். இந்த விமானத்தில் பயணம் செஞ்ச 146 பயணிகளில் 92 பேர் உடல் கருகி இறந்துடுறாங்க. இந்த விமான விபத்தும் விமானிகளோட கவனக்குறைவாலே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா விமானிகள் சீக்கிரமாகவே ஆட்டோ பைலட் மோட ஆஃப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விமானம் தரையிறங்கும் போது ரொம்ப பொறுமையாக தான் தரையிறங்குவாங்களாம். ஆனால் இவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தரையிறக்கிருக்காங்க. அதனால இவங்களால ரன்வேவை சீக்கிரமாக எட்ட முடியல. அதனால தான் கோல்ஃப் மைதானத்தில் இந்த விமானம் இறங்கி விபத்துக்குள்ளா இருக்கு. அடுத்ததாக 1996 நவம்பர் 12ஆம் தேதி ஹரியானால 2 பிளேன்ஸ் ஒன்னோடொன்னு மோதி விபத்துக்குள்ளாயிடுச்சு. சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் 763 என்ற போயிங் 747 வகையை சார்ந்த விமானம் டெல்லி விமான நிலையத்திலிருந்து சவுதி அரேபியா போறதுக்காக கிளம்பியிருக்கு. அந்த டைம்ல கசகஸ்தான்லேருந்து வந்த ஒரு ஃபிளைட் லேண்ட் ஆகிறதுக்காக டெல்லியை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில ஹரியானா சார்கி அப்படிங்கிற பிளேஸ்ல இந்த 2 பிளேட்ஸுமே ஒரே ஸ்கை ஏரியால டிஃப்ரெண்ட் ஹைட்ல இருந்திருக்கு. ஆனால் திடீர்னு கசகஸ்தானோட பைலட் அதோட ஃப்ளைட்டோட ஹைட்டை குறைஞ்சிருக்காரு. இதனால திடீர்னு இந்த 2 பிளேட்டும் மோதி பக்கத்தில் இருந்த ஒரு கிராமத்தில் விழுந்து எரிஞ்சிருக்கு. இதனால அந்த 2 பிளேட்லையும் சேர்த்து மொத்தம் 341 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுதான் ரொம்பவும் கொடுமையான ஏர் ஆக்சிடென்ட்டாக கருதப்படுது. அடுத்ததா 2010 மே 22 அன்னைக்கு ஏர் இந்தியா ஃப்ளைட் 812 போயிங் 737 வகையை சார்ந்த ஒரு ஃப்ளைட் துபாயிலிருந்து மேங்களூருக்கு வந்து கொண்டிருந்துச்சு. இந்த மேங்களூருக்கு கூடிய ஓடுகளம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் டாப் வகையை சார்ந்த ஓடுகளம். அதாவது இந்த ஓடுகளம் மலைக்கு மேலே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓடுகளத்தோட லென்த் ரொம்ப ஷார்ட்டா இருக்குமா. ஆனா இந்த விமானத்தை தரையிறக்கும் போது விமானி கொஞ்சம் ஃபாஸ்டாவே விமானத்தை இயக்கியிருக்காரு. இதனால இந்த விமானம் ஓடுகளத்தினோட நடுவுல இருந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அந்த ஓடுகளம் சிறியது அப்படிங்கறதால இந்த விமானம் ஓடுகளத்தையும் தாண்டி ஓடி மலையிலிருந்து கீழே விழுந்து தீப்பெட்டி எரிஞ்சிருக்கு. இதனால இதுல பயணம் செஞ்ச 158 பயணிகள்ல 8 பேர் மட்டும் உயிர் தப்பினாங்க. இதுவும் விமானியின் அஜாக்கிரதையே காரணம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் சமீபத்தில் 2025 ஜூன் 12 நடந்த கோர விமான விபத்தும் இந்த லிஸ்ட்டில் ஒன்றா சேர்ந்திருக்கு. ஏர் இந்தியா ஃப்ளைட் 171 என்ற போயிங் 787 வகையை சார்ந்த ஒரு விமானம் அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து லண்டன் நோக்கி செல்ல கிளம்பியிருக்கு. கிளம்பின 30 செகண்ட்லேயே கட்டுப்பாட்டை இழந்த அந்த விமானம் குடியிருப்பு பகுதியில் இருக்கிற ஒரு காலேஜோட ஹாஸ்பிட்டலில் விழுந்து நொறுங்கியிருக்கு. விழுந்த வேகத்திலேயே தீப்பிடிச்சும் எரிஞ்சிருக்கு. இதனால் அதில் பயணம் செஞ்ச 242 பயணிகளில் 241 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைச்சிருக்காரு. ஆனால் அந்த ஹாஸ்டலில் மதிய உணவு சாப்பிட்டு மாணவர்கள் 28 பேர் உயிரிழந்திருக்காங்க. 61 பேர் காயமும் அடைஞ்சிருக்காங்க. இந்த விபத்துக்கு என்ஜின் கோளாறு ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த விமானத்தை ஒழுங்கா மெயின்டெனன்ஸ் பண்ணப்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஆனா இயந்திரங்களாலோ மனிதர்களாலோ நடக்கக்கூடிய இந்த மாதிரியான விபத்துக்கள் கண்டிப்பா தவிர்க்கப்பட வேண்டியவே அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம லைக், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.